மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து அதன்படி நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை இழுத்துக் கொண்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளில ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்று நம்ம பார்த்தோம்னா, இந்த 6ஆம் வசனத்துல சீஷர்கள் எல்லாம் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, நீங்க இப்பதான் எந்த சமயத்துல இந்த பூமியின் இந்த ராஜ்யமானது இஸ்ரவேல் தேசத்துல எப்ப நீங்க திரும்ப இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறாங்க. இது எதை குறிக்கிறது? அவர்களுடைய நம்பிக்கை இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேலேயும் அந்த தேசம் திரும்பவுமாய் கட்டப்படுகிறது குறித்தும் அவங்களுடைய கேள்விகள், அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், அவங்க அதை குறித்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த பூமியின் அதிகாரத்தை குறித்தும் அவர்கள் யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்திருக்காங்க இல்லையா? பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு, மேசியா திரும்ப எப்போ வருவார், பூமியின் ராஜ்யம் எப்போது திரும்பவுமாய் அது கட்டப்படும் என்று சொல்லி அவங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த கேள்வி குறிக்கிறது. ஆனா இயேசு அதற்கு அவர் ரொம்ப பொறுமையா நிதானமா பதில் சொல்றாரு. அவங்களுடைய கவனத்தை அவர் எந்த பக்கம் திருப்பணுமோ அதை அழகா அவர் சொல்லுகிறார். என்னன்னா, இது உங்களுக்கு அடுத்ததல்ல, என் பிதாதான் இதை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்களுடைய கவனத்தை அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய நேரத்துக்கு, அவர் தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக இவர் திசை திருப்புகிறார். இதுல நமக்கு என்ன தெரியுது? நம்ம மனிதர்கள், ஆனா சகலத்தையும் படைத்த தேவனுடைய நேரம், அவருடைய திட்டங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு புரிந்து கொள்ளுவதற்கு அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. பாருங்க, சூரிய, சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், கோடி லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், இந்த மிருக ஜீவன்கள், இது எல்லாத்தையும் படைத்த தேவனுடைய ஞானம் பெரிய விசேஷமானது. அவருடைய திட்டங்கள், அவருடைய காலங்கள், இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவரை நம்ம நம்ப முடியும். நல்ல தேவனை நம்மை படைத்தவரை நம்ம அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அவருடைய நேரத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைப்போம். அவருடைய திட்டங்களின் மீது நம்ம நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். அது மாத்திரமில்லை, இயேசு சொல்றார், உங்களுக்கு என்ன தேவை? நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதா இப்போ உங்களுடைய தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போதுதான் நீங்க எப்படி இருக்க முடியும்? சாட்சியா இருக்க முடியும். எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்க பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும், இந்த கடைசி நாட்களில நாம கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும்னா நாம பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாம இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் தேவையா இருக்கிறார். அப்ப நம்ம வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சிக்கும் போது நம்ம இது ஊற்றப்படுவார். அவர் சொல்லி முடித்த பின்பு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இயேசுவானவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ கடைசியா அவர் சொன்னது, பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், பலனடைய வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னை பார்த்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு அவர் சொன்ன விஷயம். அவர் எப்படி மேல போனாரோ அதே போல திரும்ப அவர் வரப்போகிறார். அந்த வருகைக்காக நாம எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன?
அவங்க சீஷர்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அவர்களுடைய கணிப்பை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தார். தெய்வீக அவருடைய திட்டங்களையும் தேவனுடைய நேரத்தையும் அவர் குறித்திருக்கிற காலங்களையும் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பி அவரிடத்தில் அவரை முழு நிச்சயமாக நம்ம சார்ந்து கொண்டு பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நாம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிவை தருகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்கு ஆலோசனை தருகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிறவர், இது எல்லாவற்றிற்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம சார்ந்து ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்ம வாழுகிற குடும்பத்துல, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம போகிற இடமெல்லாம் சபையில நாம் அவருக்கு சாட்சியாக நாம் இருப்போம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை இரக்கமுள்ள தெய்வமே, சுவாமி, இந்த தெய்வீக திட்டத்தை நாங்கள் நம்பி உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட, உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க, உன்னதமான நம்முடைய நோக்கத்தை இந்த வாழ்க்கையில, இந்த திட்டத்துல, இந்த பூமியில நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய வருகை எதிர்நோக்கிற பிள்ளைகளால் நாங்கள் உண்மை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், கிருபை செய்யும். துதிக மகிமையாவுக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.